அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும். அந்த வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும். வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். அல்லாவை நாம் தொழுதால் பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்ட பின்பும், பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்ட பின்பும் பள்ளி செல்ல மனமில்லையோ, படைத்தவன் நினைவில்லையோ. பள்ளி செல்ல மனமில்லையோ, படைத்தவன் நினைவில்லையோ. அல்லாவை நாம் தொழுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய துஆ பரக்கத்தாலும் மற்றும் கோரிப்பாளையத்தில் மறைந்து வாழும் வலியுல் அவுலியா சையது ஹாஜா சையது சுல்தான் அலாவுதீன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு வ ஷம்சுத்தீன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு வ ஹபீபுத்தீன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு மற்றுமுள்ள ஏனைய இறைநேசர்கள் நல்லோர்கள் நாதாக்களுடைய துஆ பரக்கத்தினால் தற்பொழுது மதுரை மாவட்ட சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தின் கோரிப்பாளையம் கிளையின் சார்பாக மாபெரும் மீலாது பெருவிழா ஆரம்பமாக இருக்கிறது. நமது கோரிப்பாளையம் அனைத்து ஜமாத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் இந்த மீலாது பெருவிழாவை மிகுந்த உழைப்புக்கு பிறகு தற்பொழுது நடத்த இருக்கிறார்கள். இன்றைய வாலிப சமூகம் எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இதுபோன்ற சமூக அக்கறை கொண்டு, அதுவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பெயரால் மீலாது நடத்துகின்ற இந்த வாலிபர்களை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களது வாழ்வை எல்லாம் வல்ல அல்லாஹு பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹுவை வேண்டி கேட்டுக்கொண்டவனாக இந்த அசர் நேர அமர்வினுடைய தலைவராக மதுரை மாநகர ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய தலைவர் சங்கைக்குரிய அல்ஹாஜ் மௌலானா ஷாகுல் ஹமீத் ஹதரத் அவர்கள் தலைமையேற்று இந்த அசர் நேர அமர்வை நடாத்தி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் வழிமொழிகின்றேன். நிகழ்ச்சியினுடைய ஆரம்பமாக கரீம்சா பள்ளியினுடைய பேசிமாம் பெருந்தகை சங்கைக்குரிய மௌலானா அல் ஹாஃபில் காரி முகமது கனி நாஃபி அவர்கள் இறைவசனத்தை ஓதி இந்த நிகழ்வை ஆரம்பிப்பார்கள்.
السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون. لا يستوي أصحاب النار وأصحاب الجنة أصحاب الجنة هم الفائزون. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون. هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. ஜஸாக் அல்லாஹ். இந்த அருமையான நிகழ்வில் சிறப்புரை ஆற்றுவதற்காக பெங்களூர் சபீலுர் ரஷாத் அரபு கல்லூரியினுடைய பேராசிரியர் பெருந்தகை மௌலானா அல்ஹாஜ் எஸ் சைஃபுதீன் ரசாதி ஹதரத் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். மேலும் சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தினுடைய மாநில தலைவரும் ஹைருல் பரியா அரபிக் கல்லூரியினுடைய முதல்வருமாகிய மௌலானா அல்ஹாஜ் அபுத்தலாயில் எம் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹதரத் அவர்களும் இன்ஷா அல்லாஹ் வருகை தர இருக்கிறார்கள். மேலும் இந்த கோரிப்பாளையம் அனைத்து ஜமாத்தினுடைய நிர்வாக பெருமக்கள் முன்னிலை வகிக்க இருக்கிறார்கள். தற்பொழுது மேலக்கர ஜமாத்தினுடைய பேஷிமாம் பெருந்தகை சங்கிக்குரிய இஸ்ஹாக் சஆதி மௌலானா அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத் பஅத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله فمن كانت هجرته إلى الدنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியுமாக வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நாம் அனைவர் மீதும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர் அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, வருடம் வருடம் நடக்கக்கூடிய மீலாது விழா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு முன் உதாரணம். அது எந்த ரீதியாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை ரீதியாக இருந்தாலும் சரி, வணிபம் ரீதியாக இருந்தாலும் சரி, அனைத்திலையும் ஒரு முத்திரை பதித்த ஒரு நபர் இருக்கிறார்கள் என்றால் அது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே. இன்றைக்கு ஒவ்வொரு மனிதர்களையும் வரலாறை எடுத்துக்கொண்டோம் என்றால் உள்ளம் என்பது ஒரு மாதிரியாகவும் புறம் என்பது ஒரு மாதிரியாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை மட்டுமே உள்ளத்திலும் அழகாகவும் புறத்திலும் ஒரு அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த காமித்த ஒரு மனிதர் இருக்கிறார்கள் என்றால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே. உதாரணத்திற்கு பல உதாரணங்களை சொல்லி காமிக்கலாம். இன்றைக்குள்ள உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள், நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது வலதுபுறத்திலிருந்து ஆரம்பியுங்கள். என்ன செயல் செய்தாலும் அது வலதுபுறத்திலிருந்து ஆரம்பியுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். இதற்கு ஒரு அழகான ஒரு உதாரணத்தை எடுக்க வேண்டும் என்றால், ஒரு தடவை ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் செம்பு வருகிறது. நபி அவர்கள் பால் அருந்து கொண்டிருக்கிறார்கள். வலதுபுறத்தில் ஒரு கிராமத்து வாசி ஒரு அரபி உட்கார்ந்திருக்கிறார். இடதுபுறத்தில் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். பால் செம்பு கொடுத்ததற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை அடுத்து யாருக்காவது ஒருவருக்கு கொடுப்பார்கள். அப்போ ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், பாலை கொடுத்து விட்டு உங்களுக்கு பிரியமான உங்களுடைய தோழர் ஹஸரத் அபூபக்கரிடத்தில் கொடுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. மாறாக அந்த செம்பினை என்ன செய்தார்கள், ஒரு கிராமத்து அரபி வலதுபுறத்தில் உட்கார்ந்திருக்கிறார், அவருக்கு கொடுத்தார்கள். எந்த ஒரு செயல் செய்தாலும் அது வலதுபுறத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அந்த இடதுபுறத்தில் மிகப்பெரிய உயர்ந்த மனிதராக இருந்தாலும் வலதுபுறத்தில் தாழ்ந்த மனிதராக இருந்தாலும் என்னுடைய சொல் என்னுடைய செயல் இரண்டும் ஒன்றாக இருக்கும் என்பதை நிரூபித்து காண்பித்தவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு நம்முடைய நிலைமை, எத்தனையோ நபர்களை நம்முடைய ரோல் மாடலாக நம்முடைய எடுத்துக்காட்டாக நாம் நினைத்துக் கொள்கின்றோம். இவரைத்தான் நான் பின்பற்றுவேன், இவருடைய வழிமுறையில் தான் நான் இருப்பேன் என்பதாக வேறொரு மனிதர்களை நம்முடைய ரோல் மாடலாக நாம் எடுத்துக்கொள்கின்றோம். இந்த ரோல் மாடலை வைத்து நமக்கு நேர்வழி பெற முடியுமா என்பது சந்தேகமான ஒரு கேள்வி. ஆனால் இன்றைக்கு எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முறையை பின்பற்றக்கூடிய பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு இஸ்லாமிய இடத்தில் குறைந்து விட்டன. எவ்வளோ விஷயங்களை அடுக்கி கொண்டு போகலாம். நாம் நபிகளுடைய வழிமுறையை எந்த அளவு நாம் பின்பற்றுகின்றோம், நாம் அதிகாலையில் எழுந்ததிலிருந்து நாம் தூங்குகின்ற வரைக்கும் நாம் எந்த அளவு நபிகளுடைய சுன்னத் ஏதாவது ஒன்று செய்கிறோமா என்றால் அதில் ஜீரோவாகத்தான் நாம் இருப்போம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த ஒரு மனிதருடைய வாழ்க்கையை பின்பற்றினாலும் நாம் வெற்றி பெற முடியாது. அது இந்த உலகமாக இருக்கட்டும், மறுமையாக இருக்கட்டும். வெற்றி பெறக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறார் என்றால்
அது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே. இன்றைக்கு அவருடைய வரலாறை கூட இன்றைக்கு நாம் தெரிய முடியாத அளவிற்கு. அன்றைக்கு ஒரு மிஸ்வாக் சம்பந்தமாக பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய இளைஞர்களுக்கு மிஸ்வாக் என்றால் என்ன என்று கூட தெரியல. அவர் கிட்டத்தட்ட 25 வயது கிட்ட இருக்கும். மிஸ்வாக் என்றால் என்ன என்பதாக கேட்கின்றார். அப்ப அந்த அளவிற்கு என்ன ஆகுது அப்படின்னா, நம்முடைய நபியநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து 25 வயதாக மாறிவிட்டது அவருக்கு. அந்த 25 வயது வந்ததற்கு பின்னாலும் சுன்னத் என்றால் என்னன்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழல். இன்றைக்குள்ள காலகட்டத்தில் எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பின்பற்றினாலும் நான் வெற்றி பெற முடியாது. பின்பற்றுவதற்கு தகுதியான ஒரு நபர்கள் இருக்கிறார் என்றால் அது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் மீலாது விழாக்களில் அதிகமாக பயான்களை கேட்போம். அது கேட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு நாம் நகன்று விடுகின்றோம். எத்தனை நபர்கள் அந்த கேட்டதற்கு பின்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தோம் என்பதை சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இவ்வளவு பயான்கள் நடப்பதற்கு அடிப்படை காரணம் நம்முடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி. அது மாற்றம் வரவில்லை என்றால் எவ்வளவுதான் நாம் கூப்பாடு போட்டு சொன்னாலும் அதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. எனவே கேட்கக்கூடியவர்கள் இது போன்ற மீலாது விழாக்களில் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அணுகுமுறையை தெரிந்து கொண்டு அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள், தான் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரையில் எவ்வாறெல்லாம் தன்னுடைய வாழ்க்கை முறையை நடத்தினார்கள் என்று தெரிந்து கொண்டோம் என்றால் நாமும் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த காலகட்டத்தில் எவ்வளவு வீரியமாக இஸ்லாம் மார்க்கம் பரவியதோ அதே போன்று நம்முடைய மார்க்கம் பரவக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதற்கு அடிப்படை காரணம் நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறையை பின்பற்ற வேண்டும். எனவே அப்படி பின்பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறையை பின்பற்றி அவர்களை அதிகமாக நேசித்து எவ்வாறு ஒரு மனிதன் நேசிக்கிறாரோ நாளைக்கு சொர்க்கத்தில் அவருடன் இருப்பார் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள். நாம் அதிகமான பிரியம் நபிகள் மீது வைத்தோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு அந்த தௌஃபீக்கை கொடுக்கணும். நாளைக்கு மறுமையில நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்கக்கூடிய ஒரு தௌஃபீக்கை நமக்கு கிடைக்கும். எனவே நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறையை அதிகமாக பேணி நடக்கக்கூடிய ஒரு நல்மக்களாக அல்லாஹு தஆலா நாம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நாமெல்லாம் அவருடைய வரலாற்றை கொஞ்சம் அறிந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக மக்கமா நகரில் பிறந்து தனது 40 வயதிலே நபித்துவத்தை பகிரங்கப்படுத்தி 13 ஆண்டு காலம் மக்காவிலே அதை சொல்வதற்கு இன்னல்களை இடைஞ்சல்களை அனுபவித்து சொல்லப்போனால் தனது தோழர்கள் பலரை பலி கொடுத்து தனது தோழர்கள் பலருக்கு சொல்லன்னா துன்பங்கள் வந்ததையெல்லாம் தாங்கி கொண்டு ஒரு கட்டத்தில் மக்காவிலிருந்து பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்று அங்கு 10 ஆண்டு காலம் அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு உலகத்தில் கண்டங்களாக அறியப்பட்ட ஆசிய, அரேபிய, ஐரோப்பிய கண்டங்களிலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பரவச் செய்தார்கள். எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் 1500 ஆண்டை நாம் கடந்திருக்கிறோம். இன்னும் எத்தனை 1000 ஆண்டு காலம், எத்தனை நூற்றாண்டுகளை இந்த உலகம் சந்தித்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எதை இந்த சமுதாயத்திற்கு சுன்னத் என்ற பெயரிலே, தனது வழிமுறை என்ற பெயரிலே விட்டு சென்றார்களோ அதுதான் இஸ்லாமியன் பின்பற்ற வேண்டிய கலாச்சாரம். அவன் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த மொழி பேசினாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த வழிமுறையை காட்டி தந்தார்களோ அதைத்தான் அவன் கலாச்சாரமாக கொண்டிருக்க வேண்டும். அந்த கலாச்சாரம்தான் இந்த உலகத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் நாளை மறுமையின் முன்னேற்றத்திற்கும் பயன் தரும் என்பதை உரக்கச் சொல்லக்கூடிய ஒரு மாநாடாக இந்த மாபெரும் மீலாது நபி மாநாடு அமைய வேண்டும். அவ்வாறு தான் அமைந்திருக்கிறது.
எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜனஷானஹு தஆலா அந்த வாழ்வை நமக்கெல்லாம் தந்தல் புரிவானாக என்று கேட்டுக்கொண்டு, மதுரை மாநகர ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய தலைவர், பிபிகுளம் மாநகரத்தினுடைய பள்ளிவாசல் பேசிமாம் மௌலானா அல் ஹாஜ் எம் ஷாகுல் ஹமீத் மன்பை ஹதரத் அவர்கள் தலைமையுரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். வகால தஆலா ஃபி கலாமில்லாஹ் அஊது பில்லாஹ் பிஸ்மில்லாஹ் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். கண்ணியம் பொருந்திய சுன்னத் ஜமாத் பேரியக்கம் நடத்தக்கூடிய இந்த மாபெரும் மீலாது விழாவினுடைய தொகுப்புகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பாசத்திற்குரிய நண்பர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் எம் பீர் காஜா நாபி ஹசரத் எம்ஏ எம்ஃபில் அவர்களே, ஆரம்பமாக கிராத் ஓதி அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் காரி முகமது கனி நாஃபி ஹசரத் அவர்களே, நம்முடைய கோரிப்பாளையத்துடைய 10 நோன்பு சாவடியுடைய பேஷிமாம் பாசத்திற்குரிய இஸ்ஹாக் முகமது இஸ்ஹாக் சாதி அவர்களே, பாசத்திற்குரிய பெரியோர்களே, வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, மீலாது விழாக்கள் பல நாம் கேட்கின்றோம். அதனுடைய தாத்பரியம் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய மஹல்லாவிற்கும் நம்முடைய தமிழகத்திற்கும் உலகம் பூராம் அது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து காட்டிய வழிமுறைகளை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரே ஒன்றுக்காக வேண்டித்தான் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றன. கடைசி வரை, பிறந்ததிலிருந்து கடைசி மூச்சு வரை சுன்னத் வல் ஜமாத், அந்த சுன்னத்தான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைகளை நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய பேர குழந்தைகளும் வழி வழியாக வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த மீலாது விழாக்கள் எல்லாம் நடத்தப்படுகின்றன. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிராஜம் முனீரா, ஒளி தரக்கூடிய விளக்காக அவர்கள் இருந்தார்கள் என்பதாக. ஒளி தரக்கூடியது, இப்போ நமக்கு மெர்க்குரி லைட் இருக்குது, விளக்கை விட அது அதிகமாக வெளிச்சம் தரும். அதை விட இரவிலே நிலா இருக்கின்றது, அதிகமாக வெளிச்சம் தரக்கூடியது. சிராஜன் கமரா அப்படின்னு முனீரன் கமரா என்று அல்லாஹ் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒளி தரக்கூடிய ஒளி தரும் விளக்கு என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். ஒரு சூரியன் என்றோ, ஒரு சந்திரன் என்றோ, ஒரு நட்சத்திரம் என்றோ, அல்லது ஒரு மெர்க்குரி என்றோ அல்லாஹ் சொல்லவில்லை, விளக்கு என்பதாக சொல்லுகின்றான். இதற்குத்தான் அறிஞர் பெருமக்கள் விளக்கம் சொல்லும் போது சொல்லுகின்றார்கள், ஒரு சூரியனை கொண்டு இன்னொரு சூரியனை உருவாக்க முடியாது, ஒரு சந்திரனை கொண்டு இன்னொரு சந்திரனை உருவாக்க முடியாது, ஒரு நட்சத்திரத்தை கொண்டு இன்னொரு நட்சத்திரத்தை உருவாக்க முடியாது, ஒரு மெர்க்குரியை கொண்டு இன்னொரு மெர்க்குரியை உருவாக்க முடியாது. ஆனால் ஒரு விளக்கு இருக்கின்றது, 1000 விளக்கு எரியாமல் இருக்கின்றது. ஒரு விளக்குடைய ஒளியை கொண்டு 1000 விளக்குகளை ஏற்றிவிடலாம். அதுபோல்தான் அண்ணலம் பெருமானார் அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு விளக்காக வந்தார்கள். அவர்களுடைய ஒளி இந்த உலகம் பூராம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் திருமறையிலே ஒளி தரக்கூடிய விளக்காக அண்ணலம் பெருமானார் அவர்கள் இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்று நாம் குர்ஆனிலே பார்ப்போம், ரப்புல் ஆலமீன், ரஹ்மத்துல் ஆலமீன், அதே நேரத்திலே அல்லாஹ் இன்னும் ஹுதன்லில் ஆலமீன் என்பதாக சொல்லுகின்றான் குர்ஆன் ஷரீஃபிலே. அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீனை பற்றி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆனிலே சொல்லுகின்றான்.
அல்லாஹுக்கு அடுத்தபடியாக அன்னலம் பெருமானார், அன்னலம் பெருமானாருக்கு அடுத்தபடியாக காபத்துல்லாவை அல்லாஹ் சொல்லுகின்றான் என்று சொன்னால், அந்த அன்னலம் பெருமானார் அவருடைய சிறப்புகள் எந்த அளவுக்கு இருக்கின்றன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அளவிற்கு லா தகிஸ் பின் நபி ஃபில் ஹல்கி ஹுல்கா வஹுவல் பஹ்ரு வல் அனாமு ருகாவு என்பதாக சொல்லுகின்றார்கள். கடல் போல் அவர்களுடைய சிறப்புகள் இருக்கிறது என்று சொன்னால், எத்தனை சிறப்புக்குரியவர்கள் இந்த உலகத்திலே வந்தார்களோ அவர்கள் அனைவர்களும் அந்த கடலிலிருந்து ஒரு வாளி தண்ணீரைத்தான் எடுத்து அவர்களுடைய சிறப்புகள் இருந்தன என்பதாக சொல்லுகின்றார்கள். அந்த அளவிற்கு அன்னலம் பெருமானார் அவர்களுடைய சிறப்புகள் எண்ணி முடிக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கின்றன. ஹஜ்ரத் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தவறுகள் எப்படி மன்னிக்கப்பட்டன? பல ஆண்டுகளாக அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகின்றார்கள், அல்லாஹ் மன்னிக்கவில்லை. கடைசியாக அவர்களுக்கு ஒரு யோசனை தோறுகின்றன. லம்மா ஃபதஐனைன் அலா பாபில் ஜன்னா மக்தூபன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அவர்கள் ஆரம்பமாக படைக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு உள்ளே அவர்கள் நுழைகின்றார்கள். சொர்க்கத்துக்குள்ளே நுழையும் போது அங்கு எழுதப்பட்டிருக்கக்கூடிய வாசகம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வோடு அந்த நபியுடைய பெயர் இருக்கின்றன. ஹஜ்ரத் ஆதிபிதா கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது சரி, வணக்கத்திற்குரியவன் நீ, ஆனால் பக்கத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. என்னைத்தானே முதலிலே படைத்தாய், அவருடைய பேர் அவர் யார் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டபோது அல்லாஹ் சொன்னான், அவருடைய ஒளியை படைத்ததின் காரணமாகத்தான் உம்மையும் உமக்கு பின்னால் வரக்கூடிய கோடிக்கணக்கான மக்களையும் 1,24,000 நபிமார்களையும் படைப்பேன் என்பதாக சொன்னான். அந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகம் அவர்களுக்கு வருகின்றன. அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை எந்த சொர்க்கத்துடைய வாசலிலே உன்னுடைய சிறப்புக்குரிய அந்த நபியை, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் கேட்கின்றேன், என்னுடைய பாவத்தை மன்னித்து அருள் புரிவாயாக என்பதாக அல்லாஹ் அப்போதுதான் மன்னித்தான். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வெள்ள பெருக்கி எல்லா மக்களும் அந்த வெள்ளத்திலே மாண்டு விட்டார்கள். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை பின்பற்றியவர்களும் பத்திரமாக இறக்கப்பட்டார்கள். ஏன் அவர்கள் மட்டும் இறக்கப்பட வேண்டும்? அந்த நூஹ் நபி மட்டும் ஏன் பத்திரமாக இறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், வகான நபீனா நூர் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வகான நூர் நபீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ சுல்ஃபி ஃபிஸ் ஸபீனதி. நூஹ் நபி கப்பலிலே போகும்போது அவருடைய முதுகந்தண்டிலே நபி அவர்களுடைய நூர் இருந்ததின் காரணமாகத்தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த நூர் இல்லைன்னா அவர்கள் அங்கே அந்த வெள்ளத்திலே மாண்டிருப்பார்கள். ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே போடப்பட்டது, நெருப்பு அவர்களை கரிக்கவில்லை. அதற்கும் சொல்லப்படுகின்றன, வகான நூறு நபீனா முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ சுல்பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஃபஸாரத்தில் லஹு நாரு பரதம் வஸலாமா. ஏன் அவர்களை கரிக்கவில்லை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒளி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகந்தண்டில் இருந்தது. அதனால் அவர்களை அந்த நெருப்பு கரிக்கப்படவில்லை. ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி கூர்மையான கத்தியை கொண்டு அறுக்கின்றார்கள். அவர்களுடைய கழுத்து அறுபடவில்லை. ஒரு பாறையிலே ஓங்கி வெட்டுகின்றார்கள், பாறையே துண்டா போகிறது. ஆனால் அந்த இஸ்மாயில் நபி 9 வயசு பச்சை குழந்தையுடைய கழுத்தை அறுப்பதற்கு முடியவில்லை. காரணம் என்ன? ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகந்தண்டிலே நபீனா முஹம்மது நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூர் அவர்களிலே இருந்தது. அந்த நூரின் காரணமாக அவர்கள் கத்தியே அறுப்பதற்கு மறுத்தது என்பதாக நமக்கு விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகள் எண்ணிலடங்காத சிறப்புகள். ஒன்றுமல்ல, கம் அப்ரத்தின் வசிபம் பில்லம் சி ராகத்தஹு வாத்திலக்கத்தை அரிபம் மிர்ஃபிகத்தில் அமமி. எத்தனையோ கொடுமையான நோய்கள்,
டாக்டரால் கைவிடப்பட்ட எத்தனையோ நோய்கள் நபி ஸல்லல்லாஹுடைய கரம் பட்டதின் காரணமாக அவர்கள் சுகம் பெற்று சென்றார்கள் என்பதாக வரலாற்றில் எழுதுகின்றார்கள். ஹைபர் யுத்தத்திலே வெற்றி தோல்வி இல்லாமல் சஹாபாக்கள் போகின்றார்கள், திரும்பி வருகின்றார்கள். எதிரிகள் கோட்டையிலே உள்ளே புகுந்து விடுகின்றார்கள். ஒன்றுமே பல நாட்களாக அந்த ஜிஹாது நடந்து கொண்டே இருக்கின்றது, எந்த விதமான பிரயோஜனங்களும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை ஒருவருடைய கையிலே நான் அந்த கொடியை கொடுப்பேன், அவர் மூலமாக அல்லாஹ் வெற்றியை தருவான் என்பதாக. மறுநாள் எல்லா சஹாபாக்கள் வந்து உட்கார்ந்துருக்காங்க. இஷ்ராக்குக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐனா அலி என்பதாக கேட்கின்றார்கள். அலியாரை எங்கே? எல்லோரும் முன்னால் இருக்கின்றீர்கள், என்னுடைய பிரியமான மருமகன் எங்கே என்பதாக கேட்கின்றார்கள். அதோ பின்வரிசையில் இருக்கின்றார், அவர் ஏன் முன்வரிசைக்கு வரவில்லை என்று சொன்னால் அவரால் கண் கொண்டு பார்க்க முடியவில்லை, கண்புறம் செவந்து கண்ணை முழிக்க முடியவில்லை, கண் வலி பயங்கரமான வலி. அவரை கூட்டி வாருங்கள். அவரை அழைத்து வருகின்றார்கள். பார்க்க முடியவில்லை, சரியாக கண்ணை திறந்து அவ்வளவு கண்வலி, இரத்தம் போல் ஆகிவிட்டது கண். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கரத்தால் அந்த கண்ணை தடவுகின்றார்கள். எல்லா விதமான கண்வலிகளும் நீங்கி வெள்ளேர் என்று லபனை போல பாலை போல அந்த கண் அப்படியே ஆனது என்பதாக நமக்கு ஹதீஸ் ஷரீஃபில் எழுதுகின்றார்கள். அதற்கு பின்னால் அந்த கொடியை அவருடைய கையிலே கொடுக்கின்றார்கள். வெற்றியோடு ஹஜ்ரத் அலியார் திரும்பி வருகின்றார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹுடைய அந்த கரம் பட்டதின் காரணமாக எவ்வளவு பெரிய ஒரு சிறப்புகளை அல்லாஹ் தந்திருக்கின்றான் என்று சொன்னால் அவர்களுடைய சிறப்பு எந்தமாக இருந்திருக்கு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கத்தாதா இப்னு நூமான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, வயது முதிர்ந்த சஹாபி, வெகு தூரத்திலே வீடு இருக்கின்றது. இசாவை முடித்து சென்றால் பல விதமான சந்துகளிலே தடுக்கி விழக்கூடிய ஒரு சூழ்நிலை, வெளிச்சம் இல்லை. அந்த காலத்தில் இப்போது போல் கிடையாது, தெருவுக்கு தெரு விளக்கு இருப்பதே கிடையாது. ஆனால் கத்தாதா இப்னு நுஅமான் என்ற சஹாபி ஃபஜருக்கு தஹஜ்ஜுடைய நேரத்திற்கு வருவதற்கும் சிரமம், இஷா தொழுது விட்டு வீட்டுக்கு போவதும் சிரமம். நபி அவர்களிடத்திலே முறையிடுகின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கின்றது, நான் இசாவை வீட்டிலே தொழுது கொள்ளட்டுமா என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குச்சியை கொடுத்து, இந்த குச்சியை வைத்துக் கொள்ளுங்கள், இதன் மூலமாக உங்களுக்கு பேற்றியை போல வெளிச்சம் வரும் என்பதாக, அதை கொண்டு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குச்சியை கொடுக்குகின்றார்கள். அதை பார்க்கின்றார், அப்படியே பேற்றில் எடுத்து அழைத்தது போல அந்த குச்சியிலிருந்து வெளிச்சம் வந்தன. அவருடைய கடைசி மரண காலம் வரை அந்த குச்சியை பேட்டி லைட்டாக பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகள் எந்த அளவுக்கு இருக்கின்றன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகள் எண்ணிலடங்காதது. நாம் அவர்களை பின்பற்றி அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவோம் என்று சொன்னால் அதுவே நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக ஆவதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமையும். நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கடமையின் பிரகாரம் நடந்து அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து இரு உலகத்திலும் வெற்றியாளர்களாக ஆவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வான் என கேட்டுக்கொண்டு என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் நமது மதுரை மாவட்ட சுன்னத் வல் ஜமாஅத் பேரியக்கத்தினுடைய மாபெரும் மீலாது பெருவிழா தொடர்ச்சியாக ஆரம்பமாக போகிறது. ஆகையால் ஆங்காங்கே உள்ள அனைத்து நபர்களும் விரைவாக வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يستحيي أن يضرب مثلا ما بعولة فما فوقها فأما الذين آمنوا فيعلمون أنه الحق من ربهم وأما الذين كفروا فيقولون ماذا أراد الله بهذا مثلا يضل به كثيرا ويهدي به كثيرا وما يضل به إلا الفاسقين. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى عز وجل: ولو أنا كتبنا عليهم أن يقتلوا أنفسكم أو اخرجوا من دياركم ما فعلوه إلا قليل منهم. صدق الله العليم. எல்லாமல்ல அல்லாஹ்வுடைய அன்பும் மேலான கருணையும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஹாத்தமுல் அம்பியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபிகள் நாதாக்கள் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த மீலாது பெருவிழாவை பொருந்தி கொண்டு இதனுடைய நோக்கங்களை எல்லாமல் அல்லாஹு தஆலா பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக. அதனுடைய விளைவால் இம்மை மறுமையில் எல்லா நற்பேறுகளையும் எல்லாமல் அல்லாஹ் நமக்கு வாரி வழங்குவானாக. அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இந்த உலகம் எப்படியெல்லாம் பார்க்குமோ, எந்த கோணத்திலெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சமூகம் அணுகுமோ, அந்த எல்லா கோணத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு ஒப்பற்ற தலைவராக, முன்மாதிரியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஒரு சமய தலைவராக நாம் நோக்கிற பொழுது அதை போன்று ஒரு சமுதாய தலைவராக, சமய தலைவராக உலகத்தில் யாரையும் நாம் கண்டுவிட முடியாது. பெருமானாரை ஒரு நல்ல அரசியல் தலைவராக நாம் பார்த்தால் பெருமானாரை போன்று அரசியல் செய்தவர்கள் யாரும் இல்லை. நல்ல நாகரிகமான அரசியலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உலகத்திற்கு எடுத்து தந்திருக்கிறார்கள். சீர்திருத்தவாதியாக, குடும்ப தலைவராக, படை தளபதியாக, சிறந்த தலைவராக, ஆசிரியராக, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எப்படி நாம் நோக்கினாலும் எப்படி நாம் அணுகினாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்
அந்த துறையில் ஒப்பற்ற தலைவர்களாக விளங்கினார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஒரு போர்க்களத்தில், பத்ரு போர்க்களத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு இடத்தில் கூடாரம் அமைத்து தங்குகிறார்கள். பெருமானார் காணுகின்ற முதல் போர்க்களம் அதுதான். இஸ்லாமிய வரலாற்றில் 13 ஆண்டு காலம் மக்காவிலே சொல்லன்னா துயரத்துக்கு சஹாபாக்கள் பெருமானாருடைய கொள்கையை ஏற்றதற்காக துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். பலமுறை பெருமானாரிடத்திலே வந்து சஹாபிகள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களை தாக்குகிறவர்களை, எங்களை நோவினைப்படுத்துகிறவர்களை, எங்களுடைய சொத்துக்களை சூறையாடுகிறவர்களை, எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய மனைவிமார்களை கொல்லுகிறவர்களை நாங்கள் எதிர்த்து தாக்கலாமா என்று பெருமானாரிடத்தில் வந்து கேட்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பொறுமையாக இருங்கள், உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் இதைவிட கொடுமைகளை எல்லாம் அனுபவித்திருக்கிறார்கள், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களை அமைதிப்படுத்துகிறார்கள். 13 ஆண்டு கால தொல்லை, எல்லாம் வல்ல அல்லாஹு 14ஆம் ஆண்டிலே அனுமதி தருகிறான், உங்களை தாக்க வருகிறவர்களை, உங்களை அழிக்க வருகிறவர்களை எதிர்த்து தாக்குங்கள் என்பதாக. எனவேதான் இஸ்லாமிய வரலாற்றில் முதல் போர்க்களம் பத்ரு போர்க்களம். போர் பயிற்சி கிடையாது, ஆயுதங்கள் கிடையாது, வாகனங்கள் கிடையாது, போதிய வசதி கிடையாது. நிர்கதியாக, அதுவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே போரினுடைய களத்திலே தள்ளப்படுகிறார்கள். 313 சஹாபாக்கள், எதிரி படையிலே 1000 நபர்கள் இருக்கிறார்கள். அந்த வரலாற்றை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அந்த போர்க்களத்தில் பெருமானார் தங்கியிருக்கின்ற, இஸ்லாமியர்கள் தங்கியிருக்கின்ற பகுதியிலே மாத்திரம்தான் தண்ணீர் இருக்கிறது குடிப்பதற்கு. தண்ணீரை தேடியவர்களாக 1000 நபர்களோடு படை திரட்டி வந்திருக்கின்ற, வலுவான ஆயுத பலம் இருக்கின்ற, வாகன பலம் இருக்கின்ற அந்த 1000 நபர்களிலிருந்து ஒரு சில நபர்கள் தண்ணீர் குடத்தை எடுத்துக்கொண்டு பெருமானார் இருக்கின்ற பகுதிக்கு வருகிறார்கள். இந்த காட்சியை பார்க்கின்ற நபி தோழர்கள் முஹம்மது நபியிடத்திலே வந்து சொல்கிறார்கள், முஹம்மது நபி அவர்களே, யா ரசூலல்லாஹ், நமது எதிரிகள் நம்மிடத்திலே போர்க்களத்திலே தண்ணீரை தேடி வருகிறார்கள், போர்க்களத்தில் தண்ணீரை தேடி வருகிறார்கள். எக்காரணம் கொண்டும் யா ரசூலல்லாஹ், நாம் அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்து விடக்கூடாது. அருமையானவர்களே, முஹம்மது நபி ஒப்பற்ற தலைவர் என்பதற்கு ஒரு அருமையான சான்று. இஸ்லாமிய முதல் போர்க்களம், 1000 நபர்களோடு எதிரி படை வந்து இறங்கியிருக்கிறது. 300 நபர்களோடு இஸ்லாமிய படை இருக்கிறது. ஆயுதங்கள் இது இல்லை, ஆள்பலம் இல்லை, வாகன பலம் இல்லை. தண்ணீரை நாடி எதிரிகள் வருகிற பொழுது சொல்கிறார்கள், தண்ணீரை வழங்கிவிட வேண்டாம் யா ரசூலல்லாஹ் என்று இஸ்லாமிய படையை சார்ந்த இராணுவ வீரர்கள் சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், தண்ணீர் இயற்கை, தண்ணீர் இயற்கை, அது ஒரு நபருக்கு மாத்திரம் சொந்தம் இல்லை. அது ஓடுகிற பாதையை அடைக்காதீர்கள், அதை நாடு வருகிறவர்களுக்கு கொடுக்காமல் இருக்காதீர்கள். போர்க்களத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எதிரி படைக்கு தண்ணீரை கொடுக்கிறார்கள். மனிதாபிமானத்தினுடைய மொத்த உருவமாக அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திகழ்கிறார்கள். ஒப்பற்ற தலைவராக விளங்குகிறார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு போர்க்களங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? மருத்துவமனையிலே கொண்டு வந்து நமக்கு குண்டுகளை போட்டு அங்கிருக்கின்ற நோயாளிகளை அழிக்க துடித்து கொண்டிருக்கிறார்கள். படிக்கின்ற பள்ளிக்கூடத்தில் அங்கு கொண்டு போய் தனது தாக்குதலை நடத்துகிறார்கள். இன்றைக்கு போர்க்களங்கள் எல்லாம் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது.
அதே போரிலே கைதியாக பிடித்து வரப்படுகிறார். இப்னு சினான் என்று சொல்லக்கூடிய ஒருவர், ஒரு மிகப்பெரிய கவிஞர். முகமது நபியை தூற்றி தூற்றி வசைப்பாடி மக்கா மாத்திரமல்ல, ஹஜ்ஜுக்கு யார் யாரெல்லாம் வருவார்களோ எல்லோரிடத்திலையும் கவிதை பாடி பெருமானாருடைய தரத்தை குறைப்பதற்கு எத்தனை வழிகள் இருக்கிறதோ அத்தனை வழிகளையும் கையாண்டவர். அப்பொழுது கைதியாக பிடிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறார். செய்தனா உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அனுமதி தாருங்கள், உங்களை எந்த பல்லின் மீது நாக்கு போட்டு பேசினாரோ, எந்த பல்லை வைத்துக்கொண்டு இவர் உங்களுக்கு எதிராக கவி பாடினாரோ, யா ரசூலல்லாஹ், அந்த பற்களை மாத்திரம் தட்டி எடுத்து விடுவோம், இவருக்கு இனிமேல் சொல்லில்லாமல் ஆக்க வேண்டும். செய்தனா உமர் ரதியல்லாஹு சொல்கிறார்கள், இனிமேல் இவர் சொன்னால் அந்த சொல் மக்களுக்கு விளங்கக்கூடாது, முற்பற்களை எல்லாம் தட்டி எடுத்து விடலாம், யா ரசூலல்லாஹ், கைதியாக நிப்பாட்டப்பட்டிருக்கிறார். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உடலை சிதைப்பதை, சித்திரவதை செய்வதை விட்டும் நான் தடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஒருவன் கைதியாக பிடித்து வரப்பட்டால் அவனை சித்திரவதை செய்வதா? கைதிகளை, நமக்கு எதிராக வாள் தூக்கியவனை, நம்மை கொல்ல வந்தவனை கைதியாக பிடித்து கொண்டு வந்து நிப்பாட்டினாலும் அவனை சித்திரவதை செய்யக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதநேயத்தினுடைய மொத்த உருவமாக அங்கு திகழ்கிறார்கள். அருமையானவர்களே, உலக மக்களே, விளங்கிக் கொள்ளுங்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் நடந்து கொண்டார்கள், இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். கியாம நாள் வரை எங்களது நடைமுறை இப்படித்தான் இருக்கும். எத்தனை வஞ்சத்திற்கு இந்த சமுதாயம் ஆட்பட்டு நின்றாலும் மனிதாபிமானம் தேவைப்படுகிற பொழுது இந்த சமுதாயம் தான் முதலாக தனது கையை கொடுக்கும். அது வெள்ள பேரிடராக இருக்கலாம், புயலாக இருக்கலாம், சுனாமியாக இருக்கலாம். நாட்டு மக்கள் கஷ்டப்படுகிற பொழுது இந்த சமுதாயம் தான் தனது கையையும் உயிரையும் உடைமையையும் பொருளாதாரத்தையும் இந்த சமுதாயத்திற்கு வாரி வழங்கும். ஏனென்றால் எங்களது தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை அப்படித்தான் வார்த்தெடுத்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஒரு நபித்தோழர் நடந்து வருகிறார் தொழுகைக்காக. வருகிற வழியில் ஒரு முற்செடி பாதையிலே அடைத்து கொண்டு நிற்கிறது. தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. வந்த நபித்தோழர் தொழுகைக்கு வரவில்லை. ஒரு ஆயுதத்தை எடுத்தார். மக்களுக்கு இடையூறாக இருந்து கொண்டிருந்த அந்த மரக்கிளையை வெட்டி தூரையை தூக்கி வீசிவிட்டு தொழுகைக்கு தாமதமாக வந்து பெருமானாரோடு தொழுகையிலே கலந்து கொள்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடித்துவிட்டு அந்த உத்தம தோழரை அழைத்து பாராட்டுகிறார்கள். சொல்கிறார்கள், நீங்கள் தொழுகையில் கலந்து கொள்வதை விட பன்மடங்கு இறைவனிடத்தில் நன்மை பெறுகிறீர்கள் என்பதாக சொல்கிறார்கள். சமுதாயத்திற்கு இன்னல் வருகிற பொழுது இந்த இஸ்லாமிய சமுதாயம் பெருமானாரை தனது தலைவர் என்று சொல்லிக் கொள்கின்ற இந்த சமுதாயம் முன்னிற்க வேண்டும் என்பதை எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்து தந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, அந்த நபியின் மீது நாம் இப்பொழுது மீலாது எடுத்திருக்கிறோம். மீலாதின் நோக்கம் என்ன? நபியினுடைய பிரியத்தை முழுக்க நமது உள்ளத்தில் ஏந்தி பெருமானார் எந்த பாதையை நமக்கு வகுத்து கொடுத்தார்களோ அந்த பாதையிலே நடைபோட வேண்டும் என்பதுதான் மீலாதின் நோக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவர்கள் சம்பந்தமான பிரியம், அவர்கள் மீது நாம் வைத்திருக்கின்ற அன்பு, அது நம்முடைய உள்ளத்தில் நிறைந்து விட்டது என்று சொன்னால் பெருமானார் சொல்லித்தந்த காட்டித்தந்த நடைமுறைகளை எடுத்து நடப்பதற்கு எது குறுக்கால் வந்தாலும், எது இடையூறாக வந்தாலும், செல்வமாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், நம்முடைய கெட்ட குணங்களாக இருக்கட்டும், நம்முடைய விடாப்பிடியான குணங்களாக இருக்கட்டும்,
எல்லாவற்றையும் தூர எறிந்துவிட்டு நாம் பெருமானாருடைய வழிமுறைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். எனவேதான் ஆரம்பமாக பெருமானார் பற்றிய பிரியம் நமது உள்ளத்தில் நிறைந்து நிற்க வேண்டும். அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானாருடைய இளைய மகளார். இந்த உலகத்தில் இதுவரைக்கும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சந்ததிகள் நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் அந்த ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களது வாயிலாகத்தான் வாழையடி வாழையாக சந்ததிகளை இதுவரை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான், கியாமத் வரைக்கும் கொண்டு வருவான். அந்த ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பெருமானாருடைய மற்ற துணைவிமார்கள் எல்லாம் அழைத்து சொல்கிறார்கள், ஃபாத்திமா, பெருமானாருடைய துணைவியார் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது பெருமானார் மற்ற எல்லா மனைவியை விடவும் கொஞ்சம் அதிகமாக ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அன்பு காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது ஏன் என்று எங்களுக்கு புரியவில்லை. எனவே அந்த காரணத்தை நீதான் போய் கேட்க வேண்டும் என்பதாக மற்ற துணைவிமார்கள் எல்லாம் அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அழைத்து பெருமானாரிடத்திலே அனுப்புகிறார்கள். அவர்களெல்லாம் அறைக்கு வெளியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானாருடைய அறைக்குள்ளே வருகிற பொழுது அறையிலே அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா யார் சம்பந்தமாக குறை கூறி அனுப்பப்படுகிறார்களோ அவர்கள் அங்கு இருக்கிறார்கள். உள்ளே வருகிற பெருமானார், உள்ளே வருகிற ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானாரிடத்தில் அனுமதி வாங்குகிறார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழக்கம், எப்பொழுது அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா வருகை தந்தாலும் எழுந்திருத்து அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை வரவேற்பார்கள். தன் பக்கம் அழைத்து நெத்தியிலே முத்தமிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா தனது மகளாரை பக்கத்திலே அமர வைப்பார்கள். அமர வைத்து விட்டு கேட்டார்கள், என்ன விஷயமாக வந்திருக்கிறீர் ஃபாத்திமா என்று கேட்கிற பொழுது ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நானாக வரவில்லை, தந்தையே நானாக வரவில்லை, என்னை உங்களது மற்ற துணைவிமார்கள் இங்கு என்னை வர வைத்திருக்கிறார்கள். என்ன காரணம்? மற்ற எல்லா துணைவிமார்களை விட சற்று ஈடுபாடு அதிகமாக நீங்கள் அன்னை ஆயிஷா மீது காட்டுகிறீர்களாமே, அதற்கான காரணத்தை கேட்டு வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அங்கு பதில் சொல்லவில்லை. சொன்னார்கள் ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே, ஃபாத்திமா, நான் ஒன்றை உனக்கு சொல்லட்டுமா? சொல்லுங்கள் தந்தையாரே. நான் எதையெல்லாம் பிரியப்படுவேனோ அதையெல்லாம் நீ பிரியப்படுவாயா? ஆம் தந்தையாரே. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஆயிஷாவை பிரியப்படுகிறேன், நீ ஆயிஷாவை பிரியப்படு. நான் ஆயிஷாவை பிரியப்படுகிறேன், நீனும் ஆயிஷாவை பிரியப்படு. அவர்கள் மீது அன்பு காட்டு. அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா சரி யா ரசூலல்லாஹ் என்று தனது அறையில் விட்டும் வெளியே வந்து விடுகிறார்கள். மற்ற துணைகள் எல்லாம் கேட்டார்கள், போன காரியம் என்னாச்சு? பெருமானார் இப்படி சொன்னார்கள், ஆயிஷாவை பிரியப்படுவதாக சொல்லிவிட்டார்கள். எனவே இனிமேல் என்ன குறைகள் அவர்கள் மேல் ஏற்பட்டாலும் நான் அந்த விஷயத்தில் தலையிடுவதாக இல்லை என்பதாக ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா விலகிக் கொள்கிறார்கள். அருமையானவர்களே, பிரியம் என்பது இப்படித்தான். நாம் பெருமானார் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது பிரியம் வைத்து விட்டால் அவர்கள் எதையெல்லாம் பிரியப்பட்டார்களோ, எதையெல்லாம் வழிமுறைகளாக காட்டி தந்தார்களோ, ஒட்டுமொத்த வழிமுறைகளை எல்லாம் காரணம் தேடாமல் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு சொல்லித்தரப்படுகின்ற பாடம். அன்பிற்கான அடையாளம் அதுதான். உயிரை துச்சமாக மதிக்க சொன்னாலும் மதிக்க வேண்டும். ஒரு இறைவசனம், வலவ் அன்னா கதபனா அலைஹிம் அன் யக்துலு அன்ஃபுஸக்கும் அவ் இக்ரிஜு மின் தியாரிக்கும் மா ஃபஅலுஹு இல்லா கலீலும் மின்ஹும். ஒரு வசனம் வருகிறது, யா ரசூலல்லாஹ், மக்களில் சிலர் இருக்கிறார்கள், இறைவனுக்காக அல்லாஹ்விற்காக தனது வீட்டை விட்டு வெளியேறச் சொன்னாலும்
அல்லது இறைவன் சொல்கிறான் நீங்களே உங்களை மாய்த்து கொள்ள வேண்டும், உங்களை நீங்களே அழித்து கொள்ள வேண்டும், தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் யாரும் செய்ய மாட்டார்கள். இல்லா கலீலம் மின்ஹும், சில நபர்களை தவிர என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அல்லாஹ்விற்காக தியாகம் செய்ய சொன்னால் எந்த தியாகம்? வீட்டை விட்டே வெளியேறி வேறு எங்காவது போய்விட வேண்டும், பெருமானார் சஹாபாக்கள் செய்த ஹிஜ்ரத்து போல. இல்லை உங்களை நீங்களே அழித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் சில நபர்கள் தான் செய்வார்கள் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இந்த வசனம் இறங்குகிறது. இந்த வசனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களுக்கு ஓதி காட்டுகிறார்கள். ஓதி காட்டி முடிக்கிற பொழுது செய்தன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உருவிய வாளோடு பெருமானாருக்கு முன்னால் நிற்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லுங்கள், என்னை நான் இப்பொழுது மாய்த்து கொள்கிறேன். காரணம்லாம் கிடையாது, நீங்கள் சொன்னால் இப்பொழுது என்னை நான் மாய்த்து கொள்கிறேன். உருவிய வாளோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னால் சையதுனா சித்திக்குல் அக்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நிற்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான் இல்லா கலீலும் மின்ஹும், சில நபர்களை தவிர என்று சொன்னானே, அந்த சில நபர்களில் நீங்களும் கட்டுப்பட்டவர்கள், சொன்னால் நீங்கள் செய்வீர்கள் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் சொன்னால், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னால் காரணங்கள் தேடாமல் அதை பின்பற்றக்கூடியவன் தான் உண்மையான முஃமின். அதுதான் உண்மையான இறை பாசம், இறை ரசூல் மீது வைத்திருக்கக்கூடிய நேசம். எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய ரசூலை நாம் பிரியப்பட வேண்டும். நமது பதவியை, நமது கல்வியை, காசு பணத்தை, அதிகாரத்தை, நமது விடாப்படியான சில குணங்களை, இதையெல்லாம் விட தாண்டி, உயிரையும் தாண்டி நாம் இறைவனை, இறை தூதரை நேசிக்கிற பொழுதுதான் நம்மிடத்திலே உண்மையான ஈமான் என்பது வெளிப்படும். அருமையானவர்களே, சஹாபாக்கள் எல்லா நிலைகளையும் தங்களை அர்ப்பணித்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற பாசம் என்பது நிரம்பி இருந்தது. தங்களுடைய உயிரை விட அதிகமாக அல்லாஹ்வை நேசித்தார்கள், அல்லாஹ்வின் ரசூலை நேசித்தார்கள். எனவேதான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன கட்டளையை நமக்கு சொல்லி தந்தார்களோ அந்த கட்டளைகளை எல்லா நேரங்களிலேயும் இறுக்கமாக பற்றி பிடித்தார்கள். அதற்கு எதிராக எது வந்தாலும் அத்தனையும் தூக்கி வீசிவிட்டு பெருமானாருடைய கட்டளையையும் அல்லாஹ்வுடைய கட்டளையும் தான் தனது வாழ்க்கையினுடைய நிச்சயமாக கொண்டிருந்தார்கள். அதுதான் இந்த மீலாது பெருவிழாவின் நோக்கம். எல்லாமல் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த மீலாது பெருவிழாவின் முன்னிட்டு இதனுடைய பரக்கத்தின் காரணத்தினால் அல்லாஹ் அத்தகைய உள்ளம் படைத்த நன்மக்களாக, வலுவான ஈமான் உள்ளவர்களாக, என் நிலையிலேயும் அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையை எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சங்கைக்குரிய மதுரை அரசு தலைமை டவுன் ஹாசியார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தற்பொழுது தலைமையுரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினல் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா முഖ்பிரன் வ ஆமிரா இன்னல்லாஹ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லிம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ் வ அலா ஆலிக வ அஸ்ஹாபிக யா கைர ஹல்கில்லாஹ். قال الله تبارك وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க இந்த
சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தின் சார்பாக நடைபெறுகின்ற மீலாது விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மௌலானா காரி முகமது கனி நாஃபி ஹஜ்ரத் அவர்களே, வரவேற்புரையாற்றிய ஏ முகமது ரஃபீக் பிலாலி MBA அவர்களே, மஸ்ஜித் ரஹ்மான் பள்ளிவாசலுடைய இமாம் அருமை இளவல் மௌலானா ஹாஃபில் பீர் காஜா சாஹிப் ஆலிம் நாஃபி அவர்களே, மௌலானா தர்கா பள்ளிவாசலுடைய இமாம் மௌலானா ஹாஃபிஸ் எம்எஸ் ஷேக் மதார் நாஃபி ஹஜ்ரத் அவர்களே, மதுரை மாநகர் ஜமாத்துல் உலமா சபையின் தலைவர் அவர்களே, சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தின் மதுரை மாவட்ட செயலாளர் மௌலவி SM முகமது அல்தாஃப் உலவி அவர்களே, பேட்டை பள்ளியுடைய இமாம் மௌலானா மௌலவி ஏ முகமது யூசுப் ஷிபிலி அன்வாரி ஹஜரத் அவர்களே, மௌலவி அஜ்மல் கான் அவர்களே, இங்கே முன்னிலை வகிக்கக்கூடிய அனைவருடைய பெயர்களையும் கூறி முடிக்கிறதுக்கே நேரம் ஆயிரும் போல இருக்கு. அவ்வளவு பெயர்கள் இருக்கிறது. தயவு செய்து அனைவரும் மன்னித்துக் கொள்ளவும். இதில் இருக்கக்கூடிய அருமைக்குரிய சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தினுடைய உறுப்பினர்களே, நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகளே, மாநகர நிர்வாகிகளே, உலமா பெருமக்களே, சிறப்புரையாற்ற வந்து கொண்டிருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களே, அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு ஒரு மாபெரும் பாக்கியத்தை வழங்கி இருக்கின்றார். ஆனால் அதை நம்மிலே எத்தனை பேர் அதை உபயோகித்து அதனுடைய நன்மையை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இன்றைய தினம் மக்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கேள்வியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அகிலத்திற்கு அருட்கொடையாக எந்த நபிக்கும் வழங்காத, ஏனென்று சொன்னால் இமாம் பூசரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் புர்தா ஷரீஃபிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறுகின்ற போது கூறுகின்றார்கள், ஃபாகத் நபியீன ஃபீ ஹல்கி வ ஃபீ குலுகி வலம் யுதானூஹு ஃபீ இல்மி வலா கரமி வ குல்லுஹும் மின் ரசூலில்லாஹி முல்தபிசு வர்ஃபம் மினல் பஹரி அவ் ரஷ்வம் மினல் தியமி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எப்படிப்பட்ட நிலையிலே படைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஃபாகத் நபியின அனைத்து நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மேன்மைப்படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்வாக படைத்திருக்கின்றான். இதிலே ஃபீ ஹல்கின் படைப்பிலும் ஃபீ குலுகி குலுக் என்று சொல்லக்கூடிய குணநலன்களிலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மற்ற நபிமார்களை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு மேன்மைப்படுத்தி சிறப்பாக்கி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், படைப்பிலும் குணத்திலும் மேன்மைப்படுத்தியிருக்கிறார். அவர்களை மற்ற நபிமார்களோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்போமானால், கர்ஃபம் மினல் பஹரி அவ் ரஷ்வம் மினல் தியமி, அவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடைய ஞானத்திற்கு முன்னால், அவருடைய குணத்திற்கு முன்னால், அவருடைய படைப்பின் சிறப்பிற்கு முன்னால் மற்ற நபிமார்களை நாம் ஒப்பிட்டு பார்ப்போமானால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடலாக இருக்கின்றார்கள். அதிலே
கையை விட்டு எடுத்தால் ஒரு சருங்கை தண்ணீர் எப்படி வருமோ அந்த அளவுக்கு தான் மற்ற நபிமார்கள் இருக்கிறார்கள். وَكُلُّهُمْ مِنْ رَسُولِ اللَّهِ مُلْتَمِسُ غَرْفًا مِنَ الْبَحْرِ أَوْ رَشْفًا مِنَ الْيَمِ. அப்படிப்பட்ட ஒரு நபியை அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா நமக்கு நபியாக, நமக்கு வழிகாட்டியாக, நமக்கு இருலோகத்திற்கும் பொறுப்புதாரியாக அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா வழங்கி இருக்கின்றான். வழங்கிவிட்டு கூறுகின்றான் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஒரு இபாதத்தை நமக்கு கற்றுத்தருகிறான். அதை செய்ய பாடு, அது ஏவலிலே தான் வருகிறது. நான் ஓதின ஆயத்து, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு, நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலாவும் அவருடைய மலக்குமார்களும் யுஸல்லூன அலன் நபி, நபி மீது ஸலவாத்து கூறுகின்றார்கள். யா அய்யுஹல் லதீன ஆமனு, எனவே விசுவாசிகளே, முஃமினான உம்மத்துமார்களே, சல்லு அலைஹி, நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை கூறுங்கள், கட்டளை. வஸல்லிமு, மேலும் சலாமையும் கூறுங்கள், தஸ்லீமா என்று அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா நமக்கு இந்த கட்டளையை பிறப்புகின்றார். இதில் நீங்கள் உற்று பாருங்கள், இபாதத் என்பது மனிதர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா செய்யும்படியாக கூறலாம். மலக்குமார்களுக்கு அல்லாஹ் எந்த தேவையும் இல்லாதவன், அவனுக்கு எந்த விதமான வணக்கமோ வழிபாடோ அவன் செய்ய வேண்டிய கடமையிலே இல்லை. ஆனால் அவனே முன்னின்று என்ன செய்கிறான்? இன்னல்லாஹ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறுகின்றான், மலாயிகத்துமார்களும் கூறுகின்றார்கள். எனவே மூமின்களே நீங்களும் கூறுங்கள் என்று நம்மளை பார்த்து படிக்கின்றார். இந்த ஸலவாத்தை நாம் எத்தனை பேர் கூறிக்கொண்டிருக்கிறோம்? ஏனென்று சொன்னால் இந்த ஸலவாத்தின் மூலமாக நாம் அல்லாஹ்வோடும் மலக்குமார்களும் ஒரு இபாதத்திலே நாம் இணைகிறோம். இப்படிப்பட்ட ஒரு இபாதத் நமக்கு கிடைக்காது. அல்லாஹ் ஜல் ஹதீஸிலே நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலாவுடைய இடத்தில் அவன் நாடினால் நாம் செய்யக்கூடிய அமல்களை ஏற்றுக்கொள்வான். நாம் அவன் நாடவில்லை என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய அமல்களை தூக்கி நம்மளுடைய முகத்திலேயே வீசி எறிந்து விடுவான். ஆனால் ஒரே ஒரு அமலை மட்டும் அவன் கொலைகாரன் செய்தானா, கொள்ளைக்காரன் செய்தானா, விபச்சாரம் செய்யக்கூடியவன் செய்தானா, வட்டி சாப்பிடக்கூடியவன் செய்தானா, ஆக அவனுடைய குணநலன்களை பார்க்காமல் ஒரே ஒரு அமலை மட்டும் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலாவுடைய இடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு அமல் இருக்கிறது என்று சொன்னால் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கூறக்கூடிய ஸலவாத்தே ஆகும். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா முதன்மைப்படுத்தி அந்த நபியை நமக்கு வழங்கி இருக்கின்றார். ஆனால் இன்றைய தினம் உண்மையிலேயே வெட்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த உம்மத்திலே ஒரு குரூப், ஒரு பிரிவினர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை எந்த அளவுக்கு கீழிறக்க வேண்டுமோ அதற்குண்டான முயற்சிகளிலே ஈடுபட்டு கொண்டு மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதை போன்ற ஒரு வெட்கக்கேடான எந்த செயலும் உலகத்திலே இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவர்களுடைய நிலைமை இருக்கிறது. நபியை நபியாக பார்ப்பதில்லை. நாம் அல்லாஹ்வை அல்லாஹ்வாக பார்க்கின்றோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலுல்லாஹ்வாகவே பார்க்கின்றோம். அவரை நம்மை போன்ற மனிதர் என்ற நிலையிலே நாம் பார்க்க வேண்டியதிலும் இல்லை, பார்க்கவும் கூடாது. அவர் நம்மை போன்றவர் அல்ல. அப்படி என்றால் நமக்கும் அல்லவா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி எங்களிடத்திலும் அல்லவா வந்து சமர்ப்பிக்க வேண்டும். நம்மை போன்ற மனிதர் தான்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா வஹீயின் மூலமாக மறைவான ஞானங்களை மக்களுக்கு எடுத்து கூறும்படியாக வஹீயின் மூலமாக கூறுகின்றான். நாம் அறியாதவற்றையெல்லாம் இவர் கூறிக்கொண்டிருக்கிறாரே, இவர் மேலே போயிடுவாரோ, அல்லாஹ்வுடைய ஸ்தானத்துக்கு உயர்த்திவிடக்கூடாது மக்கள் என்பதற்காக கூறுங்கள். இன்னமா நம்பரும் நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் என்று கூறுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை கூற சொல்கின்றார். அதை வைத்துக்கொண்டு அவரும் நம்மை போன்ற மனிதன் என்று சொன்னால் அது அறிவுடையவர்கள் செயலில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், நம்மை போன்ற ஒரு மனிதர் என்று சொன்னால் நாம் எத்தனை பேரை திருத்த முடியும்? இங்கே இருக்கக்கூடிய உலமா பெருமக்கள் எல்லாம் நன்றாக அறிந்தவர்கள், கல்வி கற்றவர்கள், மக்களுக்கு நன்றாக விளக்கம் அளிக்கக்கூடியவர்கள் தான். அவர்களால் இந்த உலகத்தையே, உலக மக்களே பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கத்தை நம்மால் அமைக்க முடியுமா? அப்படி இருந்தால்தான், அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருந்தால் நீங்கள் பேசுங்க. அது இல்லாத, ஒன்றும் இல்லாத வெட்டி பயல்களாகிய நாம், அவர்களுக்கு முன்னால் நபிமார்களே அந்த நிலையிலே இருக்கிறார்கள் என்று இமாம் பூசரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதை போன்று, நபிமார்களே அந்த நிலை என்றால் நம்முடைய நிலைமை என்ன? நாம் ஒன்றுக்குமே லாயக்கில்லாதவர்கள். எனவே நமக்கு நாளை மறுமை நாளில் இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது கிடையாது. அது நம்மளுடைய அக்கைதா. இந்த உலகத்திலே நாம் ஒரு முசாஃபிராக, ஒரு வழிப்போக்கராகத்தான் நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம். எனவே நமக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தை நம்முடைய உள்ளத்திலே நிலைநிறுத்தி அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதி மர்மையிலே அவர்களுடைய ஷஃபாஅத் ஒன்றையே நாட்டமாக கொண்டவர்களாக வாழ வேண்டும். அதற்குண்டான ஹிதாயத்தையும் தௌஃபீகையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு வழங்க வேண்டும் என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வல்ஹம்துலில்லாஹி அலா ஃபضலில்லாஹ் வஷ்குருல்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அழகான ஒரு தலைமையுரையை ஹஸ்ரத் அவர்கள் மிக சிறப்பாக கொடுத்தார்கள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கசீரன் ஃபித்தாரின். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த பரக்கத்தையும் தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்தபடியாக வரவேற்புரை, அதாவது அனைத்து நபர்களும் வந்ததற்கு பிறகு வரவேற்புரை வைப்பதே சிறப்பு என்ற அடிப்படையிலே கொஞ்சம் காலம் தாழ்த்தப்பட்டது. அதற்காக நமது மதுரை மாவட்ட சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தினுடைய தலைவர் கண்ணியத்திற்குரிய ரஃபீக் பிலாலி அவர்கள் இப்போது வரவேற்புரை ஆற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. மதுரை மாவட்ட சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த சங்கமிகு மீலாது நபி பெருவிழாவிற்கு வருகை புரிந்துள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே மற்றும் அனைத்து மஹல்லா பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் சுன்னத் ஜமாத் பேரியக்கம் மதுரை மாவட்டம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். மற்றும் இந்த பெருவிழாவிற்கு சிறப்புரையாற்ற வருகை புரிந்துள்ள கண்ணியத்திற்குரிய சங்கமிகு மூத்த உலமா பெருமக்கள் மற்றும் அனைத்து உலமா பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் சுன்னத் ஜமாத் பேரியக்கம் மதுரை மாவட்டம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றது. இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டதின் காரணம் என்னவென்று சொன்னால், கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முஹப்பத்தை நம் அனைவருடைய கல்விலும் வற்றாத ஜீவநிதி போன்று வாழ்வாங்கு வாழ்வதற்காகவே உருவாக்கப்பட்டது. அந்த வகையில்
அல்ஹம்துலில்லாஹ் இன்று நடைபெறுகின்ற இந்த இயக்கத்தின் சார்பாக வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகத்தின் முகபத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் சுன்னத் ஜமாத் இயக்கத்தை பின்பற்றி வழிமாறுகளையும் இறைநேச செல்வர்களையும் போற்றி புகழக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. மறுமையிலும் கபரிலும் கண்மணி நாயகர் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முகபத்தில் அன்னவருடைய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நசிபை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாக்கிருதனாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கதீரன் ஃபித்தாரைன். எங்களது மாவட்ட தலைவர் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்தபடியாக இறுதியாக வாழ்த்துறை ஒரே ஒரு நபர் இன்ஷா அல்லாஹு தாலா ஒரு சில மணி துளிகள் மட்டுமே நமது கரீம்சா பள்ளிவாசனுடைய இமாம் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி காரி கே முகமது கனி நாஃபி ஹஸ்ரத் பிருந்தகை அவர்கள் ஒரு சில மணி துளிகள் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ ஆலி குல்லி மின்ஹும் வ ஸஹ்பிஹிம் அஜ்மஈன். அம்மா பஅத். قال الله عز وجل في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم صدق الله العلي العليم. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை தனது லட்சியமாக வாழ்ந்து மறைந்த சஹாபாக்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகில் யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று நம்முடைய இஸ்லாமிய அந்த மார்க்கத்தை அதனுடைய புரிதல் அதை பற்றி உண்டான செய்திகளை பிறருக்கு எடுத்து சொல்லுதல் என்ற ஒரு பணி, அந்த பணியை எடுத்து செய்யக்கூடிய சில நபர்கள் மட்டும் அல்லாமல் இவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வை சொல்லுவார்கள், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பார்கள் என்பதை தாண்டி இன்று அதற்கென்று ஒவ்வொரு நபர்களும் தன்னால் இயன்ற அளவு இந்த மார்க்கத்தை பற்றி உண்டான அறிமுகத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து வைக்கின்றார்கள். முந்தைய காலங்களிலே மார்க்கத்தை அறிதல் என்பது, மார்க்கம் பற்றி உண்டான புரிதல் என்பது அது தூரமான விஷயமாக இருந்தது. இன்று இந்த மார்க்கத்தை விளங்குவதற்குண்டான, அதை அறிவதற்குண்டான சாதனங்களாக இணைய சாதனங்களின் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இணையத்தின் மூலமாக பெற்றிருந்தாலும் கூட நாம் சொல்லக்கூடிய நம் அல்லாஹ்வை பற்றி ரசூலை பற்றி சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது, அல்லாஹ்வின் பக்கம் இணைக்கும் போது, மார்க்கத்தை பற்றியுண்டான விளக்கங்களை சொல்லும் பொழுது அது மக்கள் மத்தியிலே எடுபடுகின்றதா? அல்லாஹை பற்றி சொல்கிறோம், நல்ல குணங்கள் என்னென்னமோ சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய இபாதத்துகளை, அல்லாஹ்வை அஞ்சுவதை, வாழ்க்கையுடைய என்னென்ன ஒழுக்கங்கள் அல்லாஹ் கட்டளையிட்டானோ அந்த அத்தனை கட்டளைகளையும் நாம் சொல்லும் பொழுது அது மக்களுக்கு மத்தியில் எடுபடுகின்றதா என்று பார்க்கும் பொழுது அது மிகவும் குறைவுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய ஒரு நிகழ்வை சொல்லி நான் முடிச்சிடுவேன். பெரிய ஹஸரத் பெருஞ்செயலாம் இருக்காங்க, இன்ஷா அல்லாஹ் ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி முடிச்சிடுவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 40 ஆண்டுகள் வாழ்ந்து 40வது வயதிலே இவர் இறை தூதர் என்ற நபித்துவத்தை பெற்று மக்காவுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வை அறிமுகம் செய்யும் பொழுது அந்த மக்களுக்கு மத்தியிலே 13 ஆண்டு காலங்கள் மக்காவிலே ஏகத்துவ பிரச்சாரத்தை, அல்லாஹை பற்றி உண்டான அறிமுகத்தை எடுத்து வைத்தார்கள். அப்படி எடுத்து வைக்கும் பொழுது அந்த மக்களுக்கு மத்தியிலே சில சொற்பமான நபர்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய சொற்பமான நபர்கள் மட்டுமே இஸ்லாத்தை ஏற்றார்கள்.
நபியுடைய கரம் பற்றி ஈமானை தழுவினார்கள். ஆனால் அந்த நேரங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே செய்த அற்புதங்கள் எண்ணிலடங்காதது. வந்து கேட்ட நபர்களுக்கெல்லாம் எண்ணற்ற அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். கிராமவாசி ஒருவர், நான் அல்லாஹ்வை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை ரசூலாக ஏற்றுக்கொண்டு சொல்லும் பொழுது என்ன ஆதாரம் என்று கேட்ட அந்த நேரத்திலே உங்களுடைய கையில் என்ன இருக்கு என்பதாக கேட்பார்கள். அவர் சொல்வார், உடும்பு இருக்குன்னு சொல்வார். ஒரு உடும்பு வச்சிருப்பார், உடும்பு இருக்குன்னு சொல்வார். அந்த உடும்பை யா லப் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்த அந்த நேரத்திலே லப்பைக் யா ரசூலுல்லாஹ் என்பதாக அந்த உடும்பு பதில் சொன்னது. நான் யார் என்பதை அந்த உடும்பு அந்த கிராமவாசிக்கு அது அறிமுகப்படுத்த அந்த நேரத்திலே அவர் ஈமானை தழுவினார். இந்த மாதிரி நிறைய வரலாறுகள் உண்டு. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற அற்புதங்கள் நிகழ்த்தினார்கள். அதில் மிக பிரம்மாண்டமான ஒரு அற்புதம், சந்திரனை பிளந்து காட்டினார்கள். சந்திரனை இரண்டாக பிளந்து காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நான் என்பதற்கு சந்திரனை பிளந்து காட்டிய நேரத்திலும் கூட மக்காவிலே வாழ்ந்த அந்த 13 ஆண்டு காலங்களிலே சொற்பமான நபர்கள் ஈமானை தழுவினார்கள். சொந்த நாடை விட்டு, சொந்த மண்ணை விட்டு, பிறந்த வீட்டை விட்டு நாடு கடத்தப்பட்டார்கள். வேறொரு நாட்டுக்கு போனாங்க. சாதாரணமான விஷயம் இல்லை. ஹிஜ்ரத்துங்கிறது சாதாரண பயணமாக பார்க்க முடியாது. ஒரு பகுதியில் பிறந்திருப்போம், ஒரு பகுதியில் கொஞ்சம் வளர்ந்து ஒரு 10 வயசு 20 வயசு சொல்லி வாழ்ந்திருப்போம். ஒரே ஒரு பகுதியிலிருந்து வேறொரு பகுதிக்கு நாம் குடிபெயர்ந்து போவதாக இருக்கும்போது கூட அது சாதாரண உடனே மைண்டில் செட் ஆகாது, சீக்கிரம் அப்படி செட் ஆகாது. ஒரு ஊரை தாண்டி போகும்போதுங்கிறது இன்னும் தூரமான விஷயம். இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, பொருளாதாரத்திற்காக வேண்டி கடல் தாண்டி பயணம் மேற்கொண்டிருக்கின்றார்களே, அவளுடைய பயணங்கள் என்பது சொகுசு வாழ்க்கை என்பது அவள் இங்கிருந்து விமானத்தில் ஏறி இறங்கும் வரைக்கும் தான் சொகுசு வாழ்க்கை. அங்கு அவள் படக்கூடிய அந்த சிரமங்கள் என்பது அது கண்ணீர் வடிக்கக்கூடியது. அது மட்டும்தான் சொகுசு. அவ்வளவு சிரமத்தில் தன்னுடைய குடும்பத்தை இருந்து தன்னுடைய குடும்பத்துக்கான உண்டான பொருளாதாரத்தை தருவார்கள். அப்போ கூட அந்த குடும்பத்தை பிரிந்திருக்கக்கூடிய வருத்தமுறை சாதாரண விஷயம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஈமானுடைய அந்த அல்லாஹ்வின் பக்கம் இணைப்பதற்காக வேண்டி அழைப்பு கொடுத்த அந்த நேரத்தில் நாடு கடந்து போகக்கூடிய அளவிற்கு உண்டான நெருக்கடியில் வந்த அந்த நேரத்திலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். 13 ஆண்டு காலங்கள் சொற்பமானவர்கள் ஈமானை தள்ளினார்கள். மதீனாவிலே 10 ஆண்டுகள் வாழ்ந்து மீண்டும் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மீண்டும் மக்காவுக்குள் நுழைந்து வரக்கூடிய அந்த நேரத்திலே மக்கள் எல்லாம் தொழுகும் பொழுது ஒட்டகத்துடைய குடலை போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணற்ற துன்பங்களை எப்படியெல்லாம் தர வேண்டும் அப்படி துன்பங்களை கொடுத்த அந்த நபர்களெல்லாம் பயந்து நடுங்கினார்கள். மீண்டும் மக்கா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்துக்கு வந்து விட்டது, என்ன ஆகுமோ என்ற அந்த பயந்த அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அனைத்து மக்களும் இஸ்லாத்தை தழுவினார்கள். இன்னி கது கஃபர்து லக்கும், இன்னி கது கஃபர்து லக்கும், எனக்காக எண்ணற்ற துன்பங்களை கொடுத்த அந்த அத்துணை நபர்களையும் நான் மன்னிக்கின்றேன் என்பதாக சொன்ன அந்த வார்த்தையின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தால் நிறைந்து நின்றார்கள். நம்முடைய வார்த்தைகள் தாவாவாக இருக்கட்டும், அல்லாஹ்வின் பக்கம் இணைப்பதாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையிலே குணம் மிகைத்திருக்கும் பொழுதுதான் நம்முடைய வார்த்தைக்குண்டான தாக்கம் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபி என்பதற்குண்டான ஆதாரத்தை அந்த மக்களுக்கு மத்தியிலே சொல்லும் பொழுது லகத் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லிஹி, நான் நபித்துவம் பிறகு முந்திய அந்த 40 ஆண்டு காலங்கள் இருக்கின்றதே அதுதான் ஆதாரம். நான் நம்பிக்கைக்குரியவன், பொய் உரைத்திருப்பேன் என்பதற்கு சாத்தியமே சொல்லக்கூடிய அளவுக்குண்டான அந்த வாழ்க்கை தான் நான் நபி என்பதற்கு ஆதாரம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவர்கள் உண்மையாளர்களாக, நேர்மையாளர்களாக, குணத்தால் மிகை உடையவர்களாக, குணத்திலே நிரப்பமானவர்களாக இருந்தார்கள். இந்த குணத்தை நமக்கு மத்தியிலே அழகானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இது போன்ற மீலாது பெருவிழாக்கள் நடைபெறுகின்றது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அது போன்ற சிறந்த குணமுடையவர்களாக வல்லாஹ் ரஹ்மான் நம்மை கபூல் செய்வானாக. வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரித்தான எங்களது உஸ்தாதுனா, எங்களது பேரியக்கத்தினுடைய தலைவருமான, பெயர் சொல்ல தகுதி இல்லை இருப்பினும் சொல்ல வேண்டிய சூழ்நிலையின் அடிப்படையில் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல் ஹாஜ் அல் ஹாஃபில்
அபுதலாயில் எம் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹதரத் பெருந்தகை அவர்கள், முதல்வர் ஹைருல் பரியா மகளிர் அரபு கல்லூரி மாநில தலைவர் சுன்னத் ஜமாத் பேரியக்கம் அவர்கள் இப்போது தீன்கொடி நாட்டிய தியாகச் சீலர்கள் என்ற தலைப்பிலே இப்போது சிறப்பு பேருரை ஆற்ற வருகிறார்கள். வாருங்கள், எங்களுக்கு நல்லதொரு வார்த்தையை தாருங்கள். துவாவுக்கு பிறகு கிளம்பலாம். ஏன்னா இவ்வளோ நேரம் இருந்ததை விட இனிமேல் இருக்கிறதா ரொம்ப பவர்ஃபுல்லு. ஏன்னா சலாம் வைத்திருக்குது, துவா முடிச்சுட்டு கலைஞ்சு போகிறதா நம்முடைய கலாச்சாரம். இன்னும் ஒரு 5 நிமிடம் மாத்திரம் பொறுமை காக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி உரனா ஒரு சில வரிகள் தான் இருக்கும். சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தினுடைய மாவட்ட பொருளாளர் அபூபக்கர் சித்திக் பி அவர்கள் நன்றி உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மாபெரும் மீலாது நபி பெருவிழாவில் தலைமையேற்று நடத்தி தந்த நமது மதுரை அரசு தலைமை ஹாஜியார் அவர்களுக்கும், கிராத் ஓதிய, வரவேற்புரை ஆற்றிய, தொகுப்புரை தொகுத்து இனிமை வழங்கிய, முன்னிலை வகித்த, சிறப்புரை ஆற்றிய உலமா பெருமக்களுக்கும், நமது சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தினுடைய இளைஞர்கள் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜசாக்குமுல்லாஹ் ஹைரன் கசீரா. மேலும் மேடை அமைத்து தந்த, வீடியோ வசதி ஏற்படுத்தி தந்த, இன்னும் இம்மீலாது நபி பெருவிழா பயானிற்கு தங்களுடைய உடலாலும் துவாவின் மூலமாகவும் பொருளாலும் உதவி செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஒளி சிறந்த முறையில் அமைத்து தந்த விக்கி ரேடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காவல் புரிந்து உதவி செய்திருந்த காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கலந்து கொண்ட அனைத்து பள்ளிவாசலுடைய நிர்வாக பெருமக்களுக்கும், இமாம் அவர்களுக்கும், ஜமாத்தார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் தாலா உங்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான வாழ்வையும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வஅலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம அஃபிர் லனா ذுனூபனா ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். اللهم تقبل منا ما كان صالحا وأصلح لنا ما كان فاسدا. اللهم إنا نسألك من خير ما سألك منه نبيك محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذك منه نبيك محمد صلى الله عليه وسلم وأنت المستعان عليك البلاغ لا حول ولا قوة إلا بالله. اللهم اوصل صواب ما قرأنا من كلامك العزيز إلى حضرة نبينا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة وسائر أنبياء الله وأولياء الله من مشارق الأرض إلى مغاربها. اللهم تقبل دعاءنا بحرمة نبينا مولانا محمد صلى الله عليه وسلم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلق سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم. أشرق البدر علينا فاغتفى منه البدور مثل حسنك ما رأينا قط يا وجه السرور. أنت شمس أنت
أنت ستار المساوي ومقيل الأثرات يا ولي الحسنات يا رفيع الدرجات كفر عني ذنوبي وقلي عن سيئات علم السر وأخفى مستجيب الدعوات ربي ارحمنا جميعا بجميع الصالحات رحمة الله المعالي رضوة الله الجمال عنكم يا غوث الرجال يا علاء الدين علي يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم وصفكم سعد إلينا مدحكم بعد علينا حبكم دامت علينا يا علاء الدين علي يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته கருவுக்குள் என்னை வைத்து வஜீபனம் தந்து நீ காப்பாற்றி இதுவரைக்கும் கண் பார்த்து வந்தனக்குள்ளாயிருந்து நீ கவலையை வகுத்ததேனோ எங்கும் நிறைந்த இறையோனே என் முகம் பாராததேன் பொங்கும் கருணை ரஹ்மானே பேரருள் தாராததே ஏழுவானம் நீ படைத்தாயே இன்ப பூமியை நீ படைத்தாயே ஏழுவானம் நீ படைத்தாயே இன்ப பூமியை நீ படைத்தாயே சூழும் வளங்கள் தந்தவன் நீயே சோகம் நீக்கிடு தூயோ நல்லாவே எங்கும் நிறைந்த இறையோனே என் முகம் பாராததே